வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்னைக்கு வந்து என்னுடைய காலை வேலை தான் வந்து பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ டீ வச்சு எல்லாருமே வந்து குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குடியரசு தின விழா. அதனால் வந்து பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அடுப்பில் வந்து வெந்நீர் போட்டுட்டேன். பாருங்க, வெந்நீர் போட்டு திகுன்னு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. குளிர்ட்டாங்கிறதுனால பசங்க வெந்நீர் இல்லாமல் குளிக்க மாட்டேங்கிறாங்க, குளிருதுங்கிறாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு போட்டு ஹரி குளிக்க போயிட்டா, அடுத்து வந்து சிவானி பார்ப்பாங்க. வெந்நீர் இறக்கிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து உலை வச்சுட்டேன். உலை நல்லா கொதிச்சுட்டு இப்போ அரிசி போட்டுடலாம். நம்ம வந்து அரிசி போட்டுட்டோம்னு வச்சிங்களேன், சாப்பாடு வந்து இங்கே வெந்துட்டு இருக்கோம். அங்கே வந்து நம்ம பிள்ளைங்களை கலப்பி விட்டுடலாம். டெய்லியும் நான் அப்படிதான் பண்ணுவேன். மரவெல்லாம் லைட்டாக ஈரமாக இருக்குது, மழை பெஞ்சிட்டே இருக்கு. எங்கள் ஊரில் ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா சரியான மழை. அதனால மரவெல்லாம் ஈரமாக இருக்கிறதுனால அடுப்பு சரியாக எரிய மாட்டேங்குது, ஒரே புகையாக இருக்கு. பாருங்க, இப்பயும் மழை வர மாதிரியே தான் இருக்கு. நேற்று ஃபுல்லாக மழை. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு சாப்பிட்டு போகிறதுக்காக தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். எப்போதுமே வந்து மதிய சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. இன்னைக்கு வந்து காலையில் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க மதிய சாப்பாட்டுக்கெல்லாம். அதனால் வந்து காலைல சாப்பிட்டு போகிறதுக்கு மட்டும் தோசை ஊற்றுறேன். தோசை தான் வந்து காலைல 2 தோசையாவது சாப்பிடுவாங்க. சாப்பாடு செஞ்சோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூடி வச்சிடறேன் தோசையை. இது வந்து சாம்பார், சவுசவ், பரங்கிக்காய், அப்புறம் முள்ளங்கி எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம். சாம்பார்னா ஹரிக்கு பிடிக்கும். ஹரி நல்லா சூடாக சாப்பிட்டு கிளம்புவாங்க. இப்போ ஹரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். குளிச்சுட்டு வந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு குடியரசு தின விழாங்கிறதுனால ஹரி சீக்கிரம் எழுந்திரிச்சு நேரமாக கிளம்பிட்டான். ஹரி, எத்தனை மணிக்கு போகணும் ஸ்கூலுக்கு? 8:30க்கா? சரி, சாப்பிடு. சாம்பாரில் ஆவி பறக்குது. அடுத்து எங்கள் பாப்பா குளிச்சுட்டு வந்து ரெடியாகி சாப்பிட்டுட்டு இருக்கு. பாப்பா, சாம்பார் எப்படி இருக்கு? சாம்பார் நல்லா இருக்கு. சாப்பிடுங்க, டைம் ஆகி. இப்போ நாங்கள் ஸ்கூல் கிளம்பிட்டோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. பாய் பாய். பார்த்து போயிட்டு வாங்க. ஆட்டோ வந்துருச்சு, சீக்கிரம் போ. கனி, அத்தாச்சி கிளம்பிட்டு ஸ்கூலுக்கு. உனக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. வந்துடுவாங்க, ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. அத்தை கிளம்பிட்டேன். வேலைக்கு கிளம்பிட்டேன்டா. பஸ்ஸுக்கு போகணும்ல, போயிட்டு மத்தியானம் வந்துடுவான். சரி, பாய். காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். காலை சாப்பாடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோசைக்கும் சாப்பாட்டுக்கும் சேர்ந்த மாதிரி தான் சாம்பார் வச்சுருந்தேன். அப்புறம் கடலைப்பருப்பு துவை அரைச்சிருந்தேன். இதுதான் வந்து எங்களுடைய காலை சாப்பாடு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டிலேருந்து பத்திரிக்கை வைக்க வர்றாங்க. அவங்க வந்து வீடு குடி போக போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அவங்க வந்து இன்னைக்கு பத்திரிக்கைக்கு வர்றாங்க. அவங்களுக்காக வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஹரி, என்ன ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சா? ஸ்கூல்ல போய் கொடி ஏற்றிட்டு வந்தாச்சு. என்ன பண்ணீங்க? கொடி ஏற்றிட்டு சாக்லேட் தின்ட்டு வந்தோம். என்ன சாக்லேட்டை காணும்? ஸ்கூல்ல தின்ட்டு. எங்களுக்குலாம் இல்லையா? வசியாக்கா, என்னக்கா பண்ற? என்ன பண்ற? சாக்கு குடிக்கிறான், படுதா தைக்க. இப்போ கை குறைந்துட்டு அதனால சாக்கு படுதா தேவைப்படும். நெல் மூடணும்ல, மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால படுதா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். படுதா வைக்கிறதுக்கு அந்த வேலையை வந்து அக்கா செய்வாங்க. ஆமா ஆமா. கனி, ஸ்கூல் இன்னைக்கு கனி இன்னைக்கு லீவு. அவங்க ஸ்கூல்ல நீ கொடியேற்றுறாங்க. கனி லீவ் போட்டு முடிச்சுட்டேன். என்ன கனி பண்ணிட்டு இருக்க? பேக் பண்ணிட்டு இருக்கியா? புது பேக்கு, எரேசர், பென்சில் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க.
பாருங்க மீன் குழம்பு வந்து தாளிச்சிட்டேன். குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தக்காளி கரைக்கவே முடியுது. வெட்டி 2 வெட்டி போட்டு கரைக்கலாம்ல. அப்படிதான் பண்ணணும். கட் பண்ணி தான் கரைக்கணும். பாருங்க தங்கச்சி வீடு வந்து பால் காய்ச்சறதுக்காக பத்திரிக்கை கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் அந்த பத்திரிக்கை. பிள்ளையார் படம் போட்ட பத்திரிக்கை. பின்னாடி இருக்கா நம்பர் இருக்கா? நம்பர் இருக்கு. கறி சாப்பிட்டியா? தம்பியும் எங்கள் அப்பாவும் வந்திருந்தாங்க பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு. நான் வந்து என்ன சாப்பாடு செஞ்சுருந்தேன்னா மீன் குழம்பு, அப்புறம் மீன் வறுவல், ரசம், முட்டை இதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன். நேற்று வந்து எங்கள் சின்ன தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கே வந்து என் தங்கச்சி சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல் அதில் நான் ஏகப்பட்ட ஐட்டம் செஞ்சு வச்சுருந்துருக்கு. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் சின்ன தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணி காலையிலேயே நீ வந்து நிறைய போட்டு செய்ய வேண்டாம், அவங்க வந்து வண்டியில் வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால வயிற்றுக்கு வந்து ஒத்துக்காமல் போயிடும், அதனால் வந்து சிம்பிளாக முடிச்சிக்க அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் வந்து மீன் குழம்பு மீன் வறுவலோட முடிச்சிட்டேன். இப்போ சாப்பிட்டுட்டு அவங்க வந்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு இன்னும் அடுத்தடுத்த ஊர் போகணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ ஃபங்க்ஷன் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா February 1 அன்னைக்கு தான் வந்து வீடு பால் காய்ச்சிறது. அதை வந்து நான் ஒன்று ஒன்றா வந்து வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். இதுதான் இன்றைக்கி என்னுடைய ரொட்டீன். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.